ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 7 அருள்வாக்குகள் 36 தொடக்கம் 50 வரை. பாவியான புற இனத்து பெண்ணை இயேசு இன்றைய நற்செய்தியில் மன்னிப்பதை நாம் காண்கிறோம். பாவி என்ற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வருகிறார்கள்? சிலருக்கு பெண் பித்தனாக அலையும் தன் கணவர் ஞாபகத்திற்கு வருவார். சிலருக்கு நச்சரிக்கும் மனைவி ஞாபகத்திற்கு வருவார். சிலருக்கு அரசு வேலை செய்யும் ஊழல்வாதி ஞாபகத்திற்கு வருவார். சிலருக்கு பெண் தோழியோடு இருக்கின்ற அரசு அதிகாரி ஞாபகத்திற்கு வருவார். சிலருக்கு நேர்மையற்ற சுங்க இலாகா அதிகாரி ஞாபகத்திற்கு வருவார். சிலருக்கு தங்கள் சதைகளை வியாபாரம் செய்யும் விபச்சாரிகள் ஞாபகத்திற்கு வருவார்கள். ஆனால் இயேசு இங்கே கூறுகிறார், பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று. பாவி என்று இயேசு சொல்லுவது நாம் நினைக்கின்ற யாரையும் அல்ல, நம்மைதான் அவர் பார்த்து கூறுகிறார். பாவி என்று சொல்லும்போது நம்மை, என்னை என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். பாவி என்று சொல்லும்போது நான் தான் அது என்பதை மனதில் நேர்மையுடன் எண்ணி பார்க்க இயேசு கேட்கிறார். பாவி என்ற வார்த்தையை கேட்டதும் நமக்கு அடுத்தவர்கள் ஞாபகம் வந்தால் நாம் நம்மை நேர்மையாளர்கள் என்று கருதுகிறோம். அதுவும் ஒரு பாவம். நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னபோது அவருக்கு பிடித்தவர்களை மட்டும் அழைக்க வந்தார் என்று அர்த்தம் அல்ல. இயேசுவுக்கு எல்லோரும் பிடித்தவர்கள்தான். ஆம், ஏனென்றால் நாம் எல்லோரும் பாவிகள்தான். அதிக மீன்பாட்டை கண்டதும் பேதுரு, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்றார். பவுலடியார், பாவிகள் எல்லாம் முதன்மையான பாவி நான் தான் என்று கூறுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ், நீங்கள் யார் என்று நிருபர்கள் கேட்டதற்கு ஒவ்வொரு நாளும் கடவுளின் அருளை இறைஞ்சி நிற்கும் பாவி நான் என்றார். முதலில் நான் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவி என்று ஏற்றுக்கொண்ட பிறகே மன்னிப்பின் படலம் ஆரம்பிக்கிறது. நாம் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள். மன்னிப்பதால் விளையும் நன்மைகள்: 1, நாம் விடுதலை அடைகிறோம். மன்னிப்பு என்பது நம்மை மற்றவர்களை விட சிறந்தவர்களாக மாற்றும் ஒரு போலி மனத்தாழ்மை உணர்வு அல்ல. மன்னிப்பு பலவீனத்தின் அறிகுறியும் அல்ல. நம்மை அந்த காயத்திலிருந்து முழுமையாக குணமாக்குகின்ற ஒன்று. எனவே காயப்பட்ட நம் மனதை நாம் ஆற்ற வேண்டும். பவுலடியார் கூறுகிறார், சூரியன் அஸ்தமிக்கும் முன் நீங்கள் மன்னியுங்கள் என்று கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் நம் ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டும். நாம் நமது வீடுகளை 2 முறை பெருக்குகிறோம், காலையிலும் மாலையிலும். அதே போல நம் ஆன்மாவை நாம் இரவு நேரம் ஆய்வு செய்து என்ன பாவம் செய்தோம் அதற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 2, நம்மை சிக்க வைப்பதில்லை மன்னிப்பு. மன்னிப்பு வழங்காமல் இருப்பதற்கு ஒரு தண்டனை உண்டு. அது நம்மை மன்னிக்க முடியாத மனப்பான்மையில் சிக்கி மனக்காயமாக, உடலில் அது காயமாக, நோயாக, ஆன்மாவை அழுக செய்கின்ற ஒன்றாக சிக்க வைத்துவிடும், மாற்றிவிடும். நாம் மன்னிப்பை முழுமையாகவும் நிபந்தனையின்றியும் வழங்க வேண்டும்.
மன்னிக்கப்படாத குற்றங்கள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் மன்னிக்க முடியாத மனங்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே நாம் மன்னிப்பு வழங்காமல் இருக்கின்ற அந்த கண்ணியில் சிக்காமல் இருப்போம். 3. மன்னிப்பு இந்த உலகத்தை அழகாக மாற்றுகிறது. மன்னிப்பு நம்மை முழுமையாக மாற்றுகிறது. இந்த உலகத்தை அழகாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், மன்னிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே நாம் மன்னிப்பு வழங்கி இந்த உலகத்தை அழகாக மாற்றுவோம். கடவுளின் சாயலைப் போல இந்த உலகத்தை மாற்றுவோம். ஆமீன்.